ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஓர்லீர் இடங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் கவர் ஆகுது அப்படின்னா தமிழின் சிறப்பு அப்படிங்கிற அந்த சிலபஸில் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது. ஸோ தமிழோட சிறப்பு என்னென்ன, ஸோ தமிழுக்கு என்னென்ன மாதிரியான பண்புகள் இருக்கு, என்ன தன்மைகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுல நம்ம வந்து தமிழ் ஓர்லீர் இடங்கள் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 6383976468. ஸோ இன்னைக்கு நம்ம டேரக்டா லெசன் குள்ள போலாம். தமிழ் ஓர்லீர் இடங்கள் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ புக் தான். ஸோ 7th செகண்ட் டேர்ம்ல நியூ புக்ல கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு கவர் பண்ண போறேன். ஸோ இதுவும் உங்களுக்கு 12th பொது தமிழ்ல கவர் ஆகக்கூடிய இன்னொரு லெசனும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாவே உங்களுக்கு தமிழுக்கு சிறப்பு வாய்ந்ததெல்லாம் எங்கெங்க இருக்கு, அதாவது நூலகமா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வள்ளுவர் கோட்டம், இந்த மாதிரி பல்கலைக்கழகம். ஸோ தமிழை பெருமைப்படுத்துற வகையில, தமிழ் நூல்களை பாதுகாக்கிற வகையில, தமிழுக்கு சிறப்பு செய்யற வகையில என்னென்ன நினைவு சின்னங்கள் இருக்கு, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் வந்து இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்கு, எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இது வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய தொன்மையான நூலகங்களும் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகமும் ஒன்று. இது வந்து எந்த காலத்துல வந்து இயங்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 1122 இருந்து இந்த நூலகம் வந்து இயங்கி வருது. இந்த நூலகத்துல பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளுக்கான ஓலைச்சுவடி, அதாவது அந்த காலத்துல இருந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே, கையெழுத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய நூலகம் அப்படின்னு பார்த்தா தொன்மையான நூலகம் இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. ஸோ நூலகத்துல இசைக்கருவிகளும் சிற்பங்களும் இடம்பெற்றுள்ள ஒரே நூலகம் அப்படின்னு கேட்டாலும் இந்த நூலகத்தை நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல இருக்கு. இந்த தமிழ் பல்கலைக்கழகம் தமிழக அரசால் எந்த ஆண்டு கட்டப்பட்டதுன்னா 1981 கட்டப்பட்டது. இது வந்து தஞ்சாவூர்ல 1000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது இந்த தமிழ் பல்கலைக்கழகம். இதோட கட்டமைப்பு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற அந்த எழுத்து, தமிழ்நாடு அப்படிங்கிற எழுத்து வடிவுல வந்து இருக்கும். ஸோ நீங்க மேல டாப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இதோ இந்த கட்டமைப்பு வந்து உங்களுக்கு தாமி எல் நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு முறையை உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இதுல வந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில வந்து இந்த பல்கலைக்கழகத்துல வந்து கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்த்தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் ஆகிய 5 புலங்களும் 25 துறைகளும் இந்த யூனிவர்சிட்டியில வந்து இருக்கு. தமிழ் பல்கலைக்கழகத்துல மொத்தம் உங்களுக்கு 5 புலங்களும் மற்றும் 25 துறைகளும் இருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க தெளிவா பாத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சித்த மருத்துவம், அதே போல பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில தொண்டு செஞ்சு இந்த யூனிவர்சிட்டி வந்து பயன் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அங்க சித்த மருத்துவமும் நம்ம வந்து பயந்துக்கலாம், ஸோ கத்துக்கலாம். அடுத்து இந்திய ஆட்சி பணியில பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியும் இப்பல்கலைக்கழகம் வழங்குகிறது. ஸோ இது வந்து இந்த இந்திய ஆட்சி பணி பயிற்சியும் இந்த யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மிகப்பெரிய நூலகமும் இருக்கு இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உவேசா நூலகம். உவேசா நூலகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னை. ஸோ இப்ப நம்ம பார்க்க வேண்டியது எந்த நூலகம், எந்த ஊர்ல இருக்கு, எந்த ஆண்டு வந்து அது தொடங்கப்பட்டுச்சு, அதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, இதை மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உவேசா நூலகம் சென்னை. இது வந்து கிபி 1942 வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்த நூலகம். ஸோ இந்த நூலகத்துல வந்து தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு பல மொழிகள் வந்து இதுல இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2128 ஓலைச்சுவடிகள் இருக்கு. அதே போல 2941 தமிழ் நூல்களும் வந்து இந்த யூனிவர்சிட்டியில, இந்த நூலகத்துல வந்து இருக்கு. அவ்வளவுதான் உவேசா நூலகம். அடுத்து வந்து கீழ்திசை நூலகம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னையில இருக்கு. ஸோ இந்த கீழ்திசை நூலகம் வந்து கிபி 1869 ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்டு இயங்கி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட இதுல பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, வடமொழின்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப மராத்திய மொழியும் சேர்த்து இயங்கக்கூடிய நூலகம் அப்படின்னு கேட்டா கீழ்திசை நூலகத்தை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மொழிக்கான ஓலைச்சுவடிகளும் இந்த நூலகத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம கணிதம், வானியல், மருத்துவம், வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் நூல்களும் இந்த நூலகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. அதுல இந்த கீழ்திசை நூலகத்துல தற்போதைய அண்ணா நூற்றாண்டு, இந்த கீழ்திசை நூலகம் எங்க இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7வது தளத்துல வந்து இந்த கீழ்திசை நூலகம் வந்து இயங்கி கொண்டு வருது. இப்ப இதுக்கு தனி பிரிவுங்கிறது கிடையாது. எந்த நூலகத்துல ஒரு பாட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எத்தனாவது ஃப்ளோரா இருக்குன்னா 7ஆம் தளத்துல இந்த கீழ்திசை நூலகம் இயங்கி வருது.
அடுத்து பார்க்க போறது கன்னிமரா நூலகம். அதுவுமே சென்னையில தான் இருக்கு. இது வந்து எந்த ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தா 1896ல இருந்து கன்னிமரா நூலகம் தமிழகத்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாகும். அப்ப இது வந்து உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி. ஸோ அப்போ இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக கருதப்படும் நூலகம் எது அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு கன்னிமரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து இருக்காங்க. அடுத்த 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இந்த நூலகத்துல இருக்கு. கன்னிமரா நூலகத்துல மொத்தம் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் வெளியாகப்படும் ஒவ்வொரு புத்தகங்களா இருக்கட்டும், நாளிதழா இருக்கட்டும், பருவதழா இருக்கட்டும், இது எல்லாத்தோட ஒவ்வொரு காப்பியுமே இங்க வந்து டெய்லியுமே அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்க இந்த கன்னிமரா நூலகத்துல வந்து 3ஆம் தளத்துல மறைமலை அடிகள் நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகமும் செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. 3rd ஃப்ளோர்ல மறைமலை அடிகள். எப்படி வந்து கீழ்திசை நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டுல 7th ஃப்ளோரா வந்து வச்சுட்டு இருக்காங்களோ, அதே போல கன்னிமரா நூலகத்துல 3ஆம் தளத்துல வந்து மறைமலை அடிகள் நூலகம் வந்து இங்க செயல்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம். இதுவும் சென்னையில தான் இருக்கு. அந்த வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது இதுதான் வள்ளுவர். அந்த இமேஜும் உங்க பக்கத்திலே கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக வந்து தமிழக அரசு இதை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, திருக்குறள் திருவள்ளுவரின் புகழை நிலைநாட்ட செய்வதற்காக இந்த வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது வள்ளுவருடைய பெயரிலே வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அது வந்து சென்னையில கோடம்பாக்கத்துல இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதோட கலைக்கூடம் இது வந்து எந்த அமைப்புல இருக்கும்னா ஒரு கலைக்கூடம் அந்த அமைப்புல இருக்கும். அதனால இதை வந்து கலைக்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை கட்டுமான பணிகள் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1973 இதை வந்து கட்ட ஆரம்பிச்சு 1976 வரைக்கும் இதோட பணிகள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இதோட அமைப்பு வந்து திருவாரூர் தேர் போன்ற வடிவில் வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல 2 யானைகள் வந்து அதை இழுத்து செல்வது போல கருங்கற்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அடிப்பகுதி வந்து 25 அடிகளும் அதே போல வந்து நீளம் வந்து 25 அடிகள் அகலமும் இருக்கும். அப்போ அடிப்பகுதியில வந்து நீளம் பாத்தீங்கன்னா 25 அடி நீளமும் இருக்கும். அதே போல அகலமும் உங்களுக்கு 25 அடி, ரெண்டுமே 25 அடி தான் இருக்கும், நீளம் மற்றும் அகலம். அடுத்து தேரின் மொத்த உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 128 அடி வந்து தேரோட உயரம். அகலமும் அதே போல நீளமும் ரெண்டுமே வந்து 25 தான். இது அடிப்பகுதி. அகலம் மற்றும் நீளம் 25. அதே போல வந்து தேரின் மொத்த உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 128 அடி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 சைடும் வந்து 4 சக்கரங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு வாட்டி நீங்க வாசிச்சீங்கனாலே போதும். இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, எண்கோண வடிவை கருவறையில் திருவள்ளுவரின் சிலை கனிவீறு அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ திருவள்ளுவரோட சிலை வந்து அந்த கருவறையில வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அமைப்புல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எண்கோண வடிவில் வந்து திருவள்ளுவரின் சிலை வந்து அந்த கருவுருவத்துல வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவர் கோட்டத்துல 1330 குரட்பாக்களும் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1330 குரலும் அந்த கோட்டத்துல வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அறத்துப்பாலுக்கு வந்து கருநிற பளிங்கு கற்களிலும், அதாவது இப்ப அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இந்த 3 பால்களுமே வந்து இதுல செதுக்கிருக்காங்க. அதாவது 1330 அந்த குரலை தான் நம்ம 3 பாலா பிரிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பாலையுமே அதை டிஃபரன்ஷியேட் பண்ற வகையில ஒவ்வொரு கற்கள்ல வந்து அதை வந்து செதுக்கிருக்காங்க. அப்ப அறத்துப்பாலோட அந்த குரல்கள் எல்லாமே என்ன கற்கள்ல செதுக்கிருக்காங்க அப்படின்னா கருநிற பளிங்கு கற்கள்ல வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து பொருட்பால்ல பாத்தீங்கன்னா வெண்ணிற பளிங்கு கற்கள்ல வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்பத்து பால் செந்நிற பளிங்கு கற்கள்ல செதுக்கப்பட்டிருக்கு. சோ அப்ப எந்த கற்கள் அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கணும். அறம்னா கருநிறம், பொருட்பால்னா வெண்ணும், பொருட்பால் வெண்ணிறம், அதே போல இன்பத்து பால் செந்நிறம் அப்படின்ட்டு நீங்க வந்து பிரிச்சுக்கணும். அடுத்து மேலும் திருக்குறளின் கருத்துக்கள் விளக்கும் ஓவியங்களும் இதுல வந்து வரையப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த திருவள்ளுவர் கோட்டத்தை ஸ்பெஷலா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி, இதுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்க. அதோட டேட்டாஸ் நம்ம பாத்துருவோம். சோ இந்தியாவிற்கு எந்த எல்லையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு எல்லையில இருக்கக்கூடியதான் இந்த கன்னியாகுமரி. சோ அதுல வந்து திருவள்ளுவரின் சிலை வந்து தமிழக அரசால் நிறுவப்பட்டிருக்கு. சோ கிட்டத்தட்ட 30 அடி உயர பாறை மீது இந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஆண்டு பணி தொடங்கியது அப்படின்னா 1990 இந்த பணி வந்து தொடங்கப்பட்டது. இந்த திருவள்ளுவரின் சிலையை கட்டும் பணி வந்து 1990 தொடங்கப்பட்டுச்சு. 2000 ஆண்டு ஜனவரி திங்கள் கிட்டத்தட்ட பாருங்க 1990 தொடங்கியிருக்காங்க. 2000 முடிச்சு 2000 தான் திறப்பு விழா வச்சிருந்திருக்காங்க. அப்போ 2000ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 1ஆம் நாள் அன்று இது வந்து திறந்து வைக்கப்படுது. Jan 1 அன்னைக்கு இது வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிலையின் உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 133. சோ அந்த குரட்பா முன்னாடி போல நம்ம 133 அடி வந்து வச்சிருக்காங்க. அதே போல திருக்குறள் மொத்த அதிகாரங்களை குறிக்கிறது அறத்துப்பாலின் அதிகாரங்களை உணர்த்துவதை போல பீடம் 38. சோ அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 38 அதிகாரங்கள் வந்து அறத்துப்பால்ல இருக்கு. சோ அதை குறிப்பது போல அந்த பீடத்தின் அமைப்பு வந்து இருக்கு அப்படின்னு, அதோட அடி வந்து 38 இருக்கு. அதாவது வீடம் அப்படிங்கிறது இது. ஸோ இதோட உயரம் வந்து 38 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிலையின் அடியும் வந்து பொருட்பாலையும் இன்பத்துப்பாலையும் கூட்டினா நம்மளுக்கு வர்றது 95. ஸோ அப்போ சிலையோட உயரம் வந்து 95ஆகவும் அதே போல வந்து பீடம்ங்கிறது
இதோட உயரம் வந்து அறத்துப்பாலோட அதிகாரங்கள் 38. ஸோ இது ரெண்டையும் நம்மளுக்கு கூட்டினா டோட்டல் சிலையோட லென்த் வந்து 133 அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 90 அடி உயரம் இது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தும் போது நம்மளுக்கு 133. அடுத்து பார்த்தீங்கன்னா 133 குரட்பாக்களும் அந்த மண்டபத்தில் உச்சுவரில் வந்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் ரெண்டுலேயுமே செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில இருக்கு, வள்ளுவர் கோட்டம் வந்து சென்னையில இருக்கு. வள்ளுவர் கோட்டத்துல வந்து 1330 குறளும் தமிழ்ல செதுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். பட் இங்க வந்து இதுக்கு இந்த மண்டபத்துக்குள்ள 133 குரட்பாக்களையும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல ரெண்டுலயுமே செதுக்கியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு அதுக்கு எவ்வளவு டன் கற்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 8 டன் கற்கள் வந்து 3 to 8 டன் எடை இருக்கக்கூடிய அந்த கருங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை கருங்கற்கள் அப்படிங்கிற அந்த டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. 3681 கருங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை டன்னு 3 to 8 டன் வெயிட் இருக்கக்கூடிய 3681 கருங்கற்களை வச்சு இந்த சிலையை வந்து அவங்க வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அடுத்த திருவள்ளுவர் மொத்தம் அப்போ திருவள்ளுவர் சிலையோட மொத்தம் வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 7000 டன் எடை வந்து இந்த திருவள்ளுவரோட சிலைக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு போயிட்டு வரத்துக்கு டூரிஸ்ட் பிளேட்டா இருக்கு. ஸோ அதுக்கு படகு வசதியில செஞ்சு போறதுக்கும் வரத்துக்கும் வந்து நம்ம தமிழக அரசு வந்து அதுக்கு வழி செதுக்கியிருக்காங்க. அடுத்து உலக தமிழ் சங்கம் வந்து மதுரையில நடந்துச்சு அப்படின்னு தெரியும். ஸோ மதுரை நகர்ல எந்த பகுதினா தல்லாக்குளம் பகுதியில வந்து காந்தி அருங்காட்சியகம் அருகில் உலக தமிழ் சங்கம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சுமார் 87,000 சதுரடி. அந்த தமிழ் சங்கத்தோட இது பாத்தீங்க அப்படின்னா 87,000 சதுரடி இதுதான் வந்தது. ஸோ கல்லாங்குளம் பகுதியில தமிழ் சங்கம் வந்து இதை வந்து நிறுவியிருக்காங்க. இது வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சுன்னா 1989ஆம் ஆண்டு வந்து மதுரையில நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ் சங்கம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தமிழ் சங்கம் அமைச்சு தமிழை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு உறுதிமொழியோ வந்து அப்பா கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை நிறைவு செய்யற வகையில மதுரையில வந்து உலக தமிழ் சங்கம் வந்து நிறுவப்பட்டது. ஸோ அது எந்த ஆண்டு நிறுவியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஆண்டு வந்து அந்த ப்ராமிஸ் மேற்கொண்டாங்கன்னா 1981 வந்து அதை சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அது வந்து 2016 நிறைவு பெற்றிருக்கு. ஸோ அது வந்து 2016 இந்த மாதிரி உலக தமிழ் மதுரை சங்கம் வந்து மதுரையில் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பன்னாட்டு அளவிலான கருத்தரங்க கூடங்கள், ஆய்வரங்கள், இந்த மாதிரி நூலகங்கள் பல இதை வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. 1330 குரட்பாக்களும் இதுல வந்து செதுக்கப்பட்டிருக்கு. அதோட சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர்கள்ல திருக்குறள் வந்து ஃபுல்லாவே செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மதுரையில எத்தனாவது தமிழ் சங்கம் நடந்துச்சு? 3ஆம் தமிழ் சங்கம் நடந்த இடம் வந்து மதுரை. அது வந்து தமிழர்களின் சங்க காலத்துக்கும் அதோட காட்சி கூடமாகவும் தமிழர்களின் பெருமையை வந்து பறைசாற்றும் வகையாகவும் இந்த காட்சி கூடம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிற்பக்கலை கூடம் அது வந்து பூம்புகார்ல இருக்கு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி வந்து சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்றோம். அதே போல வந்து இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு தலைநகரம் மற்றும் துறைமுகம். தலைநகரம் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வந்து பூம்புகார் தான். அவங்களோட துறைமுகமும் பூம்புகார் தான். தலைநகரமும் பூம்புகார் தான். இந்த செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு எதுல இருந்து தெரிய வருது அப்படின்னு பார்த்தா எந்த காப்பியத்துல இருந்தா சிலப்பதிகாரத்துல நம்மளுக்கு தெரிய வருது. சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையிலும் அவங்களோட ஏற்றுமதி இறக்குமதியா இருக்கட்டும், அவங்களோட துறைமுகங்களை பத்தின செய்திகளா இருக்கட்டும், இது எல்லாமே பட்டினப்பாளையில அதிகமா குறிப்பிட்டிருக்காங்க. இங்கு மருவுப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு கடல் பகுதி இருக்கு அப்படிங்கறத பட்டினப்பாளையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வந்து பூம்புகாரும் ஒரு கடல் பகுதி. அதே போல வந்து இந்த சோழர்களோட பகுதியில வந்து மருவுப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு துறைமுக பகுதி இருந்தது அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையம் நூல் வந்து சொல்லுது. இந்த மருவுப்பாக்கம் அப்படிங்கிறது நகர பகுதியில அமைந்ததா வந்து சிலப்பதிகாரமும் குறிப்பிடுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடல் கோள்களால் இந்த பூம்புகார் நகரம் அழிந்து விட்டது. இந்நகரத்தின் பெருமையை வந்து உலகறிய செய்யதான் வந்து 1973ஆம் ஆண்டு பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இந்த பூம்புகாரை சிறப்பு செய்யற வகையில எந்த ஆண்டு 1973 பூம்புகார் கடற்கரையில வந்து சிற்பக்கலை கூடம் வந்து ஒண்ணு அமைச்சிருக்காங்க. இந்த கலைக்கூடம் வந்து 7 நிலை மாடங்களை வந்து கொண்டிருந்ததா இருக்கு. அடுத்து கண்ணகியின் வரலாற்று விளக்கம் 49 சிற்ப தொகுதிகளும் இதில் இடம்பெற்றிருக்கு. இந்த கலைக்கூடத்துல கண்ணகியின் வரலாற்று விளக்கம் எத்தனை 49 சிற்ப தொகுதிகள். இந்த எண்களால வரக்கூடிய இந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த லெசன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். எந்த ஆண்டு இருக்கட்டும், எத்தனை அடி உயரம், எத்தனை அடி அகலம் அப்படிங்கறது எல்லாமே இதுல நீங்க தெளிவா பாத்துக்கணும். அப்புறம் எத்தனை நூல்கள் வந்து இதுல நூலகத்துல இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கணும். அதே போல மாதவிக்கும் இதுல ஒரு நெடிய சிலை வந்து இங்க வந்து நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது
இந்த கலைக்கூடம் அருகில வந்து இளஞ்சி மன்றம், அதே போல பாவை மன்றம், நெருங்கல் மன்றம் ஆகியவை இந்த கலைக்கூடங்களுக்கு அருகில வந்து இத்தனை மன்றங்கள் தமிழை வளர்க்கக்கூடிய வகையில இந்த மன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நெடுங்கல் மண்டபத்தின் நெடிய கற்றூன் உண்டு. இந்த இடத்துல வந்து ஒரு தூண், கல் தூண் வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை சுத்தி 8 சிறிய கற்தூண்களும் 8 மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கலைக்கூடம். இதோட வந்து இந்த 7th லெசன் முடியுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 12th வந்து கவர் ஆகக்கூடியது. 12th பொது தமிழ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன் இலக்கியத்தின் மேலாண்மை. இதுவுமே உங்களுக்கு தமிழின் சிறப்பு அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள தான் வந்து வருது. ஸோ இலக்கியத்தின் மேலாண்மை, இதோட ஆசிரியர் வந்து இறையன்பு. ஸோ இதில் நுழையும் முன்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கியம் வந்து நம்ம இதயத்துல புதிது எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து, அதாவது ஒரு மரம் மாதிரி ஒரு விதையா நமக்குள்ள போய் அது எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ப அது வந்து ஒரு கிளையா மரமா வளர்ந்து அது பல கிளைகளா பிரிஞ்சு அதுக்குள்ள அந்த அளவுக்கு நம்மளோட மனதுல ஒரு தாக்கத்தை எந்த காலத்துல வேணாலும், இப்ப சிலப்பதிகாரம்ங்கிறது அந்த காலத்துல இருந்தது, சாதாரண இப்ப படிக்கிறோம், திருக்குறள்ங்கிறது அப்போ இருந்தது. ஸோ அது எந்த காலத்துல வேணாலும் அந்த விதை வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஒரு சில நம்மளுக்கு வயது வரும்போது, அதாவது முதிர்ந்த காலமா இருக்கட்டும், முதிர்ந்த காலத்துல இப்ப கம்பராமாயணம் மகாபாரதம்லாம் வந்து அதிகமா படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்போது வேண்டுமானாலும் அந்த விதை வந்து நம்ம மரத்துல ஒரு விழுதாக மாறுறதுக்கான ஒரு தன்மை உடையது இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இலக்கியத்தை எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, இலக்கியம் வந்து ஒரு விதை போன்றது, அது எங்க போட்டாலும் மனதுல வந்து முளைத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இந்த லெசன் ஃபுல்லாமே நம்ம மேலாண்மையை பத்தி தான் படிப்போம். ஸோ என்னென்ன மேலாண்மை பத்தி பார்ப்போம் அப்படின்னா, நேர மேலாண்மை. அப்ப நேரத்தை வந்து எப்படி நம்ம வீணாக்காம செலவிடணும், அந்த நேரத்துல நம்ம என்னென்ன மாதிரி சிந்திக்கணும் அப்படிங்கிற நேர மேலாண்மை. ஸோ அதுக்கு தமிழ் நூல்கள்ல எங்கெங்க ரிலேட்டபிளா கொடுத்துருக்காங்க, நேர மேலாண்மையை யார் யாரெல்லாம் திருக்குறள் சொல்லியிருக்காரா, அவையார் சொல்லியிருக்காங்களா, இல்ல வேற எந்த மன்னருக்கு நேர மேலாண்மை எடுத்துக்காட்டா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து வேளாண் மேலாண்மை, அதே போல வந்து வணிக மேலாண்மை எப்படி பண்ணணும், அதே போல வந்து நிர்வாக மேலாண்மை எப்படி இருக்கணும், அடுத்து வந்து கடைசியா பாத்தீங்கன்னா மேலான மேலாண்மை அப்படின்னு சொல்லி ஒரு 4 மேலாண்மையை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது நேர மேலாண்மை. ஸோ நேர மேலாண்மை என்ன அப்படின்னா, மனிதனுடைய மேலாண்மை பண்பு அப்படிங்கிறது அவனுடைய ஓய்வு நேரத்தை வந்து அவன் எப்படி வந்து செலவழிக்கிறான், அடுத்து அவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வழியில வந்து யோசிச்சு அதை பிளான் பண்ணி பண்றானா. ஸோ அதுதான் வந்து நேர மேலாண்மை. ஸோ ஒருத்தரோட ஓய்வு நேரம் வந்து உருவாக தொடங்கிய போது உருவானதுதான் இந்த மனிதனுடைய மேலாண்மை. அப்ப அவன் ஓய்வு நேரத்துல தான் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம உபயோகமா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சிந்திக்க ஆரம்பிச்சோம். அப்ப நேர மேலாண்மை எந்த இடத்துல உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓய்வு நேரத்தில், மனிதனின் ஓய்வு நேரத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நேர மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுக்கு ஓய்வு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்துட்டு வருது. என்ன கனவு அப்படின்னா, ஏன் வந்து இதை கனவுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த காலத்துல மனிதனுக்கு வந்து ஓய்வு அப்படிங்கறதே கிடைக்கல. அவனோட நேரம் ஃபுல்லாவே எதை நோக்கி போச்சு அப்படின்னா வேட்டையாடுதல். ஸோ உணவை தேடியே அவனுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அவனுக்கு இப்போ கரண்ட் ப்ரெசென்ட்ல எடுத்துக்கிட்டா அப்படி கிடையாது. நம்மளுக்கு நிறைய வந்து டைம் வந்து கிடைக்குது, அவன் வந்து ஒதுக்குறான். ஸோ அந்த ஓய்வு நேரத்தில் வந்து அவன் என்னவும் செய்யறான், சிந்திக்கவும் செய்யறான். ஸோ எப்படி வந்து பலமாக்கணும், எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், எப்படி நம்ம நேரத்தை வந்து ஒதுக்கிடணும், என்னென்ன மாதிரியான நல்ல வேலைகளை வந்து அடுத்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு உட்காந்து அவனுக்கு தனியா யோசிக்கிறதுக்கு ஒரு டைம்ங்கிறது வேணும். ஸோ அப்போ அந்த நேரம் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைச்சாதான் அவன் வந்து யோசிக்க முடியும், உபயோகமா பயன்படுத்த முடியும். ஸோ சிந்திக்கவும் இன்னும் பலமாக வாழ்க்கை கூறுகளை உண்டாக்கி கொள்ளவும் வாய்ப்பாக அமைகிறது எது, அந்த ஓய்வு. ஆனா அந்த காலத்துல ஓய்வு அப்படிங்கிறது ஒரு கனவாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிளானிங். ஸோ திட்டமிடுறதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும். அன்றாட பணிகளை வந்து நம்ம செய்யறதுக்காக இருக்கட்டும், இல்ல நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி நம்ம பணிகளாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம வந்து இந்த திட்டமிடுறதை வந்து கண்டிப்பாக வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த திட்டமிடுதல், இந்த வந்து நேர மேலாண்மை, இதெல்லாம் வந்து எந்தெந்த நூல்கள்ல சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, திருவள்ளுவர் வந்து ஏற்ற காலத்துல வந்து ஏற்ற இடத்துல வந்து தெரிந்து ஒரு செயலை வந்து மேற்கொண்டால் இந்த உலகத்தையே நம்ம வந்து கையாளலாம் அப்படின்னு ஒரு குறள்ல வந்து நேர மேலாண்மை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த குறள் ஞாலம் கருதி கை கூடும் காலம் கருதி எடுத்தால் செய்யும் அப்படிங்கிற அந்த குறளோட பொருள் இதுதான். ஸோ ஒரு விஷயத்த நம்ம செய்யறது முக்கியம் இல்ல, அந்த விஷயம் வந்து எந்த டைம்ல நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணி செய்யணும். அப்ப எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஒருத்தர் எண்ணி கருது செஞ்சா இந்த உலகத்தையே நம்மளால வந்து ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கறத திருவள்ளுவர் வந்து கூறியிருப்பாரு. அதை இங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து இறையன்பு வந்து கொடுத்திருக்காரு நேர மேலாண்மைக்கு.
அதே போல ஒரு அரசனா இருந்தா அவனுடைய சிறப்பான குணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நாளைக்கு எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சு பண்ணணும். அதை வந்து எந்த குரல்ல எதுல வந்து கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்தா மடியின்மை அப்படிங்கிற அந்த தலைப்புல வந்து திருவள்ளுவர் வந்து அந்த அரசனோட பண்புகளை வந்து நேரத்தை ஒதுக்கி எப்படி செலவிடணும் அப்படிங்கறத கூறியிருப்பார். இப்போ அரசா இருந்தா எந்த டைமுக்கு வந்து அதாவது மன்னர் மற்ற அமைச்சர்களோட வந்து மீட்டிங் இருக்கும், அதே போல மக்களோட குறைகளை பார்க்கறதுக்கு போறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கியிருப்பாங்க, அதே போல அவங்களோட தனி பணிகளை பார்க்கறதுக்கு, அதே போல வந்து வரி வசூல் செய்யறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் குறிப்பிட்டதுக்கு அவங்க வந்து நேரங்களை ஒதுக்கி அவங்க வந்து ஒரு அரசர் வந்து செலவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேர மேலாண்மைங்கிறது ஒரு அரசருக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து புறநானூற்றுல வந்து இறுதி பாடல்ல வந்து கோவூர் கிழார் வந்து சோழன் நலங்கிலியை பற்றி பாடும்போது, ஸோ கோவூர் கிழார் வந்து பாடியிருப்பாரு நலங்கிலியை பத்தி. எந்த நூல்ல? புறநானூற்றுல. ஸோ பாடலில் கோவூர் கிழார் வந்து யாரை பத்தி பாடியிருக்காங்க? சோழன் நலங்கிலியை பத்தி பாடியிருப்பாங்க. அதுல இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். கடையாமத்தில் உறங்காமல் விழுத்திருந்த மன்னனை பற்றி பேச வியக்கிறார் அப்படிங்கிற இந்த வரிகள் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து புறத்திணை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நலங்கிலிய பத்தி பாடினது புறநானூற்றுல. புறம் அப்படின்னாலே இது புறநானூறு பாடல். ஸோ பாடினது யாரு? கோவூர் கிழார். யாரை பத்தி பாடியிருக்காரு? சோழன் நலங்கிலியை பத்தி பாடியிருக்காரு. இது வந்து ஒரு சிற்பம். இந்த சிற்பம் வந்து திருநெல்வேலியில வந்து கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஆணையிடும் அரசன் வந்து அடக்கத்துடன் கேட்கும் பணியாளர் அப்படிங்கிற ஒரு உருவம். ஸோ ஒரு அரசன் ஒரு பணியாளருக்கு வந்து ஆணையற்ற மாதிரி 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியமா திருநெல்வேலியில வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த நேர மேலாண்மைக்கு ஒரு சீன கதையை வந்து சொல்றாரு இந்த இறையன்பு. சீனத்தில் புழங்கும் ஒரு உருவான கதை என்னன்னா, நேர மேலாண்மைக்கு யாங்சௌ அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு இளைஞர்கள் வந்து நீச்சல்ல வந்து ரொம்ப அவர் தான் எப்பயுமே நீச்சலுக்கு போனா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குற ஒரு இளைஞர் வந்து இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு கப்பல்லையோ ஒரு படகுலையோ வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆழமான நதியில வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, மழை அதிகமா பெஞ்சு வெள்ளம் வந்து படகு கவிழ்ந்து ஸோ அவங்க வந்து நதியில வந்து மிதக்க வந்து நேரிடுது. ஸோ அப்போ வந்து உடஞ்சிருச்சு. ஸோ மீதி தெரிஞ்சவங்க எல்லாமே நீச்சல் தெரியாதவங்க தத்தளிச்சுட்டு இருக்காங்க, கரைக்கு செல்ல முடியல. அப்ப கூடவே அவங்களோட சேர்த்து இந்த நீச்சல் தெரிஞ்ச வீரரும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, நீச்சல் தெரியாத மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னப்பா விஷயம், உனக்கு தான் தெரியுமே, ஏன் வந்து நீந்தி போகல, நீ தான் சிறந்த நீச்சல் வீரனாச்சே, உனக்கு தெரியுமே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் வந்து 2 சைடும் வந்து பொற்காசுகளை வச்சிருக்கேன் என்னோட கவட்டை கடையில. ஸோ என்னோட கைகளில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த பொற்காசுகளை விட்டுட்டு செல்றதுக்கு எனக்கு மனம் இல்லை. ஸோ அது வந்து வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொற்காசுகள் வந்து 1000 பொற்காசுகள், ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு 1000 பொற்காசுகள் நான் வச்சிருக்கேன். ஸோ அதை எப்படி நான் விட்டுட்டு, ஸோ வெயிட்டா இருக்கனால அவரால் நீந்த முடியாது. அப்போ உடனே மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதை தூக்கி போட்டு நீந்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து இல்லை எனக்கு ஆசை முக்கியம் அப்படிங்கிறனால அவர் வந்து அதை அவர் கையிலே வச்சுட்டு இருப்பாரு. ஸோ அவரால் கையை தூக்கி நீச்சல் அடிக்க முடியாது ஃப்ரீயா. ஸோ அதனால அந்த நீர்ல முழுகி இறந்துருவாரு. ஸோ இதுல இருந்து சொல்ல வர கருத்து என்னன்னா, எந்த நேரத்துல எது முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ உயிர் போகக்கூடிய அந்த நேரத்துல பணத்தை தூக்கி போட்டு அவர் போயிருந்தா அவருக்கு உயிர் வந்து மீதி இருக்கும். பொற்காசுகள் அவர் இது பண்ணிட்டு இருந்தனால அவரோட உயிரும் போயிருச்சு, பொற்காசுகளும் இல்லாம போயிருச்சு அவருக்கு. ஸோ அப்போ நேர மேலாண்மை அப்படிங்கிறதுக்கான ஒரு சீன கதையை வந்து எடுத்துக்காட்ட இறையன் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண் மேலாண்மை. ஸோ இந்த வேளாண் மேலாண்மையில வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்து வேளாண் மேலாண்மையில என்ன சொல்லுவாங்கன்னா, வேளாண்மைக்குரிய கூறுகள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பயிரை வந்து நம்ம விவசாயம் பண்றோம். அப்போ அந்த விவசாயிக்கு அந்த உழவருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த காலத்துல எந்த பயிரை போட்டா அந்த பயிர் வந்து முளைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ வெயில் காலத்துக்கு ஏற்ற பயிர் வச்சிருப்பாங்க, அதே போல மழைக்காலம் பனிக்காலம் அப்படின்னா அதுக்கு தனித்தனி பயிர். ஒரே பயிரே நம்ம ஒரே நேரத்துல வேணா மண்ணின் தன்மை கேட்டு போயிடும். ஸோ இப்போ மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறும் பருவநிலைக்கு ஏற்றவாறும் எந்த காலத்துல எந்த பயிரிட்டா நம்மளுக்கு அறுவடையும் போது நல்லா இருக்கும், அதே போல வந்து நம்மளுக்கு மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வேளாண் மேலாண்மை. அடுத்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா வந்து கம்பராமாயணத்துல வந்து தசரதன் தன் நாட்டை மிகவும் செப்பமாகவும் நுணுக்கமாகவும் ஆட்சி செய்தான் என்பதை கம்பர் வந்து எவ்வாறு குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த வரிகளை வையகம் முழுவதும் வரிஞன் ஒன்புவோர் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து எந்த காண்டத்துல வந்திருக்குன்னா, பால காண்டத்துல கம்பர் வந்து கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பாரு. அதுல அவர் சொன்னது என்னன்னா, வறியவன் வந்து எப்படி ஒரு தன்னோட சின்ன வயலை வந்து பாதுகாத்து அதை வந்து அதுக்கு பராமரிப்பு பண்ணி மெயின்டைன் பண்ணி அதுக்கு அழகுபடுத்தி இந்த மாதிரி இருக்கானோ, அதே போல உலகம் முழுவதையும் பாதுகாத்த மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்தவர் அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து கம்பராமாயணத்துல தசரதனை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. உலகம் முழுவதையும் பாதுகாத்து மிக சிறந்த முறையில் ஆட்சி செய்தார் தசரதன் அப்படின்னு வந்து கம்பர் வந்து கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல இந்த வரிகள் மூலம் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்ததா சொல்லக்கூடிய ஒரு அருமையான வரி, மனமே ஒரு வேளாண்மைக்குட்பட்ட வேளாண்மை உடையதே.
ஸோ வேளாண்மை அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பயிரிட்டு அதை சுத்தமாக வச்சுக்கிட்டு ஸோ அதை திருப்பியும் பயிரிட்டுக்கிட்டு நீர் பாய்ச்சிக்கிட்டு ஒரு அழகுபடுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வயல். ஸோ மனமும் எப்படி தானா அதே போல வேளாண்மைக்குட்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்றாங்க மனம். ஸோ இதில் சொல்ல வர கருத்து என்னன்னா, ஸோ எந்த நேரத்தில் எந்த கருத்து நம்ம மனசில் இருக்கணும், எந்த மாதிரி அப்போ கலைச்செடிகள் மாதிரியான அந்த கலைச்செடிகளோ இல்லை வந்து ஒரு தேவைப்படாத செடிகள்னு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கலையா இருக்கட்டும் இல்லை வந்து விஷச்செடிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள் வந்து வயலில் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து அது களை நாற்று பிடுங்குவோம். ஸோ நாற்றை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அப்போது நல்ல எண்ணங்களை நம்ம மனதில் நம்ம வச்சுட்டு இருக்கும் போது எந்த ஒரு கெட்ட எண்ணமும் வந்து அந்த நல்ல எண்ணத்தை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த வேளாண்மை மனதில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த வேளாண்மையில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வணிக மேலாண்மை. ஸோ வணிக மேலாண்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுமதி இறக்குமதி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. வணிகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வணிகம் வந்து நம்ம தமிழகத்துல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற தெளிவா நம்மளுக்கு பல நூல்கள்ல இருந்து தெரிய வருது. அதுல பாத்தீங்கன்னா கடல் அதே போல ஏரியை போல எளிதாக இருந்தது. அதனால வாணிபம் வந்து அங்க ஈஸியா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ கடலுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், கடலுக்கான வேறு பெயர்கள் அலை, அலுவம், அலம், அளக்கர், ஆற்களி அப்படிங்கிற பல பெயர்கள் வந்து சூட்டியிருந்தாங்க. அப்ப அந்த வேளாண்மை அப்படிங்கிறது, அதாவது வணிக வேளாண்மை அப்படிங்கிறது அங்க ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கு. சங்க இலக்கியத்துல பண்டை வணிகத்துல இது எல்லாத்துலயுமே இந்த வேளாண்மை பத்தின குறிப்புகள் வந்து அடிக்கடி எல்லா நூலையுமே வந்துட்டு இருந்துச்சு. எடுத்துக்காட்டா இங்க சொல்றது ரோமபுரி சிப்பாய்கள் வந்து பாண்டிய போர்படையில இடம் பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து சிலப்பதிகாரத்துல நம்மளுக்கு தெரிய வருது. இந்த ரோம் நாட்டு சிப்பாய்கள் பாண்டிய படையில வந்து இடம்பெற்று அப்ப எப்படி வந்திருப்பாங்க? சோ இந்த கடல் வழி மூலியமா தான், இந்த வணிகம் மூலியமா தான், இந்த போக்குவரத்து மூலியமா, கடல் மூலியமா, கப்பல் மூலியமா வந்திருப்பாங்க. சோ இது எந்த நூல்ல சொல்ல வருது அப்படின்னா சிலப்பதிகாரத்துல நம்மளுக்கு தெரிய வருது. அதே போல வந்து பட்டினப்பாளையில வந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க. குதிரைகளை இறக்குமதி அது அப்ப இறக்குமதி செஞ்சாங்கன்னா அப்ப ஏற்றுமதி இங்க இருந்து ஒண்ணு செஞ்சு கொடுத்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த இறக்குமதி செஞ்சதுக்கான வரிகள் இதுல நம்மளுக்கு தெரிய வருது. எந்த நூல்ல? பட்டினப்பாளையில. வரிகள் என்ன? நீரின் வந்த நிமிர்பரியும் புறவியும். சோ இதுல பரி மற்றும் புறவி அப்படிங்கிறது வந்து குதிரையை குறிக்கக்கூடிய வார்த்தை. சோ அப்ப வந்து குதிரைகளை வந்து பட்டினப்பாளையில வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா இறக்குமதி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா மன்னர்களுக்கு வந்து குதிரைப்படைக்கு குதிரைகள் தேவை, அதனால அங்க இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்துல வந்து மாரி காலத்து மழை போல கடல் வழிய வேறு நாடுகளிலிருந்து மரக்கலங்கள் வந்திருக்கு. சோ அதை வந்து நம்ம இறக்குமதி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த இதுல காவிரி பூம்பட்டினத்துல மரக்கலங்கள் வந்து அதிகப்படியா இறக்குமதி வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து அந்த காவிரி பூம்பட்டினமான பாடல் வரிகள். ஸோ இது வான் முகந்த நீர்மலை பொழியும் அப்படிங்கிற அந்த வரிகளை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த வரிகளை கொடுத்து அந்த எந்த நூல் இடம்பெற்றிருக்கு, அதுல என்ன இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பட்டினப்பாளையில வந்து எந்த இறக்குமதி அதிகமா செஞ்சதாக வந்து பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மரக்கலங்கள். அதே போல குதிரைகள் எந்த நூல்ல வந்து அதிகப்படியா இறக்குமதி செஞ்சிருக்காங்க அப்படின்னா பட்டினப்பாளை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதியின் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான வரிகளை வந்து சுங்க வரிகளை வந்து செலுத்திட்டு தான் அந்த பொருளை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஏற்றுமதி செஞ்சாலோ அதுல என்ன சின்னத்தை வந்து பதிவிட்டு செய்வாங்கன்னா புலி சின்னத்தை வந்து அதுல பதிவிட்டு அந்த பெட்டியின் மீது பதிவிட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தனியா வரி கொடுக்கறதுக்கும் சரி இல்லை வந்து அந்த வேலைகளை பார்க்கறதுக்கும் சரி சுங்க அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சங்க இலக்கியங்கள் வாயிலாக முசிறிக்கு மிகப்பெரிய துறைமுகமாக விளங்கியது. ஸோ இப்போ சங்க இலக்கியத்துல நம்ம பார்க்க வர்றது என்னன்னா எது வந்து பெரிய துறைமுகம் அப்படின்னா முசிறி அப்படிங்கறத ஒரு பெரிய துறைமுகமா இருந்துச்சு. அதுல வந்து யவனர்களோட கப்பல் வந்து நிறுத்தி வைக்கக்கூடிய இடமாவும் அந்த முசிறி வந்து இருந்துச்சு. அப்போ முசிறி வந்து ஒரு பெரிய துறைமுகமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் வந்து சங்க இலக்கியங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. அதுல கிட்டத்தட்ட யவனர்களோட கப்பல்கள் வந்து அந்த இடத்துல அந்த முசிறி துறைமுகத்துல நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரோபோ அப்படிங்கிறவர் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்திருக்காரு. என்ன ஹிண்ட் அப்படின்னா அகஸ்டஸ் சீசர் வந்து பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று கிமு 20ஆம் ஆண்டு வந்து சந்தித்தது. அப்ப அகஸ்டஸ் சீசரும் பாண்டிய நாட்டு தூதுக்குழுவும் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. எந்த ஆண்டு? 20ஆம் நூற்றாண்டுல சந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத ஸ்ட்ரோபோ அப்படிங்கிற ஒரு தூதுவர் வந்து நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காரு. அவரோட நூல் குறிப்புல இருந்து நம்மளுக்கு தெரியப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்திலும் சரி கிரேக்கத்திலும் சரி ரோமானியர்களுக்கு ஒரு சிறந்த வணிகம் வந்து இருந்திருக்கு. அவங்க ரோமானியர்கள் வந்து தமிழகத்திலேயே நல்ல வணிகம் செஞ்சிருக்காங்க, கிரேக்கத்திலேயே வந்து நல்ல வணிகம் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து புறநாற்றுல வந்து நம்மளுக்கு தெரிய வருது. புறநாற்றுல கிட்டத்தட்ட 56வது பாடல்ல வந்து யவனரோட கப்பல் பற்றிய குறிப்புல வந்து இதெல்லாம் இடம்பெற்றது. அடுத்து இமயவரம்பம் நெடுஞ்சேரலாதன் யவனரை அரண்மனை யவனர்களை வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ன பண்ணிருக்காருன்னா அரண்மனையில அவங்கள அந்த யவனர்களை ஒரு தொழிலாளர்களாக்கி அவரை வந்து கட்டுப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் கூட நம்மளுக்கு வந்து இங்க இந்த புறநாற்று பாடல்ல வந்து தெரிய வருது. இது எத்தனாவது பாடல்னா 56வது பாடலா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து
இந்த வர்த்தகம் செய்யும்போது பலர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, லாபம் கிடைக்கிறது, நல்லா போகுது அப்படின்ட்டு அகல கால் வைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஆபத்து. தொட்டதெல்லாம் தொங்கும் அப்படின்னு ஒரு சிலர் எண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து பின்னாடி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வருத்தப்பட்டுட்டு அதுக்கு உட்காந்துட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளால என்ன முடியுமோ அதை தான் வந்து நம்ம செய்யணும். நம்மளுக்கு அளவுக்கு மீறி நம்ம செஞ்சோம்னா நாம் அழிந்தவர் பலர் அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கான திருக்குறள் வந்து உடைத்தும் வலியறியார் உலகத்தின் ஊக்கி இடைக்கண் முதிர்ந்தார் பலர் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து ஒரு குறள்ல வந்து கூறியிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு போட்டியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு ஆஸ்பிரண்ட், நம்ம வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் நமக்குள்ளோட போட்டி போடுவாங்க. அவங்களெல்லாம் மீறி தான் நம்ம வரணும். அப்போ ஒவ்வொருத்தரும் அழிந்து விட வேண்டும் அப்படின்னு நம்ம எண்ணக்கூடாது. அவங்கள விட நம்ம மேலே வரணும் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர, அவங்க வந்து இல்லாமல் இருக்கட்டும், அழிந்துடட்டும், அவங்க எதுவும் படிக்காமல் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி தாட் வரக்கூடாது. நம்மளோட பாசிட்டிவிட்டி தாட் தான் நம்மளுக்கு அதிகமாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு போட்டியாளர் வந்து அழிந்து விடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு சூட்சமும் நம்ம செய்யக்கூடாது. அவங்க வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சூட்சமும் நம்ம செய்யக்கூடாது. நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும், நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ அப்படி நம்ம நினைச்சா நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம உண்டு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு மேலாண்மைக்கு உரிய விதியா சொல்றாங்க. அதே போல நம்மளுக்கு எதிரிகள்னு கிடையாது, போட்டியாளர்கள் நம்மளுக்கு அதிகமா இருக்க தான் நம்மளோட வெற்றி நம்ம வந்து நோக்கி செல்ல முடியும். அதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போட்டியாளர்கள் நம்மளுக்கு என்ன சக்தியை தராங்கன்னா, நம்ம உந்தும் சக்தி. அப்ப நம்ம அவங்க 1 மணி நேரம் படிக்கிறாங்களா, ஐயோ அப்ப நம்ம இன்னும் அதை விட அதிகமா படிக்கணுமே, அப்ப இன்னும் 2 மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல ஒரு பவரை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது இந்த போட்டியாளர்கள். நம்ம போட்டியாளர்களே இல்லைன்னா நம்ம போதும் இன்னைக்கு 1/2 மணி நேரம் படிச்சிட்டோம், நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் படிப்போம் போதும், இந்த மாதிரி தான் இருப்போமே தவிர, அப்ப நம்மளுக்கு ஒரு உந்தும் சக்தி கொடுக்கறது வந்து அந்த போட்டியாளர்கள் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வணிக மேலாண்மையில அவர் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நிர்வாக மேலாண்மை. இதுல வந்து நிர்வாகத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு அசிஸ்டண்டா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸருக்கு நம்ம ஒரு அசிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னா திறமை மிக்கவரை தேடி தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ திறமைசாலிகள் யாரு அப்படிங்கிறத அறிந்து அவர்களை வந்து அருகில் வைத்துக் கொள்ளணும். ஸோ இதுல வந்து சொல்லக்கூடிய 2 விஷயம் வந்து நாலடியாரும் அதே தான் பக்குவமா சொல்லுது. ஸோ கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் அப்படிங்கறது இது வந்து நாலடியாரோட வரிகள். ஸோ இதுல வரவு செலவை வந்து தீர்மானிக்க வேண்டும். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய வரவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலவை வந்து நம்ம செய்யணும். ஸோ வரவுக்கு அதிகமாக நம்ம செலவு செய்தல் நம்மளோட அழிவு எதான் தேடி செல்லும் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து டைமன் அப்படிங்கிற ஒருத்தரோட கதையை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைமன் அப்படிங்கிறவர் ஏத்தன்ஸ் நகரில் வந்து இருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு வரவு வந்து குறைந்ததாக தான் இருக்கும். ஆனால் அவரோட உதவியாளர் வந்து அடிக்கடி இந்த நிதி நிலைமையை வந்து சொல்றதுக்கு வரும்போது அவர் வந்து கேட்க மாட்டாரு. ஒரு கட்டத்தில் வந்து கடன் கொடுத்தவர்கள்லாம் அவங்க களத்தை வந்து நெரிக்கும் போது அப்போ வந்து அவர் வந்து தன்னோட உறவினர்களுக்கெல்லாம் வந்து விருந்து அழைச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவரெல்லாம் எங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போகும்போது நான் அந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க அப்படின்ட்டு அவர் நினைப்பாரு. ஆனால் அவங்க எல்லாருமே கை வச்சிருவாங்க. ஸோ அவருக்கு வந்து எந்த உதவியுமே கிடைக்காது. ஸோ அப்போ அவரோட வாழ்க்கை எப்படி போகுது, அவர் அப்படியே தனியா செக்யூரிட் ஆயிடுவாரு. ஸோ அது பத்தின கதையெல்லாமே வந்து டைமன் பற்றிய ஷேக்ஸ்பியரின் நாடகம் இது. ஸோ ஷேக்ஸ்பியர் எழுதுன ஒரு டிராமா தான் இந்த டைமன் அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து அப்ப நம்ம எப்படி வந்து செலவிடணும், அப்போ பணத்தை வந்து எப்படி வரவு வருது, எப்படி நம்ம செலவிடணும் அப்படிங்கறது தெரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஔவையாரும் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து எதுலன்னா நல்வழியியல் அப்படிங்கிற அந்த தலைப்புல அந்த துறையில வந்து எந்த மாதிரி வந்து நம்ம நேரத்தையும் செலவிடணும், அதே போல பணத்தையும் செலவிடணும், எந்த நல்வழியில செல்லணும் அப்படிங்கிற அந்த ஔவையார் பாடலும் நம்மளுக்கு நீதி நெறியா விளக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா மேலான மேலாண்மை. சோ இதுல வந்து மேலான மேலாண்மையில புத்தக அறிவுடன் வந்து இந்த மேலாண்மை வந்து முடிந்து போறது கிடையாது. நம்ம வந்து அதை நொடிக்கு நொடி வந்து இந்த சூழல்களுக்கு ஏற்ப நம்ம மேலாண்மையை மாத்திக்கொண்டுதான் இருக்கணும். முன் அனுபவம் வந்தது, இப்ப வந்து எதிர்மறை நெகட்டிவிட்டி ஆயிருச்சு. இப்ப ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஜாப் இன்டர்வியூ எடுக்கும் போது கேட்கறாங்க. ஸோ அது எல்லாமே இப்ப வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ஒண்ணுமே இல்லை, அவங்ககிட்ட கேப்பபிலிட்டி இல்லை, ஸோ அது வேஸ்ட். ஸோ அப்ப வந்து எதிர்மறை ஆயிருச்சு. அப்ப நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா செக்குமாடா இருப்பவர்கள் தேவை. நம்ம சொல்றதை செஞ்சு அதையே அரைச்சுக்கிட்டு இருக்கவங்க தேவையில்லை. நம்மளுக்கு யாரு தேவை அப்படின்னா ஜல்லிக்கட்டு காளைகள் தான் தேவை அப்படிங்கறத இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம எழுதுறது எத்தனை பக்கம் எழுதுறதுங்க முக்கியம் இல்லை, எவ்வளவு அடர்த்தியுடன் எழுதுறோம், எந்த அளவுக்கு கருத்துக்களை அதை கொண்டு எழுதுறோம் அப்படிங்கிறது. இப்ப ஒரு 100 பேஜ் நான் வந்து ஒரு கட்டுரை எழுதிட்டேன் அப்படிங்கிறத விட 4 பேஜ்ல அர்த்தமுள்ளதா எழுதின, அதாவது கருத்துக்களை கொண்டு எழுதின அந்த கட்டுரைக்கு தான் வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 126 ஒற்றை வரிகளில் எழுதிய துளிகள் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல பிராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து ஹீராக்லிட்டஸோட ஒரு புகழ் பெற்ற ஒரு நூல். அந்த நூல்ல பாத்தீங்கன்னா ஒற்றை வரியில தான் எழுதியிருப்பாரு. மொத்தம் எத்தனை 126
26 ஒற்றை வழிகளில் எழுதிய நூல் அது. அதோட பெயர், அந்த நூலோட பெயர் துளிகள். அதோட ஆசிரியர் வந்து ஹீராக்ளிட்டஸ். அவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டவர். ஸோ ஹீராக்ளிட்டஸ் வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவர் சொன்ன ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது அப்படிங்கிற அந்த கோட்பாடு வந்து நம்மளோட வாழ்க்கைக்கும் பொருந்தும், அதே போல வர்த்தகத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போல ஒவ்வொரு நாளும் உதிக்கிற சூரியன் புதிது, ஒவ்வொரு நாளும் மனிதனின் வாழ்க்கை புதிது அப்படின்னு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே வந்து எல்லா பண்பலையும் எல்லா வேளாண்மையிலும் சிறந்த தலைமை பண்பு அப்படின்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்றதுதான் வந்து சிறந்த தலையாய பண்பு அப்படின்னு சொல்லி இதோட முடிக்கிறாரு. அதுல தான் எடுத்துக்காட்டா வந்து அதியமான் அவைக்கு கொடுத்த நெல்லிக்கனி. ஸோ இது வந்து அடுத்தவர்களின் நலனுக்காக எண்ணி அவர் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. தன்னோட நலனையும் கருதாமல் அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களோட நலன் இருக்கணும். ஸோ அவையார் கொடுத்த காரணம் அவங்களோட புலமை வந்து அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு அவங்க வந்து இன்னும் நிறைய கருத்துக்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எல்லா பண்புகளும் சிறந்த பண்பு தலைமை பண்பா இருக்கிறது வந்து அடுத்தவர் நலனுக்காக வாழ்வதே வந்து தலை சிறந்த பண்பு, தலையாய பண்பு அப்படின்னு சொல்லி இறையன்பு முடிச்சிருவாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியத்தின் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இந்த இறையன்பு அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. ஸோ இதுல வந்து இவர் என்ன போஸ்டிங்ல இருந்திருப்பாருன்னா இந்திய ஆட்சி பணி அலுவலராக வந்து பணிபுரிஞ்சிருப்பாரு. அதே போல வந்து இவர் EAP தேர்வுக்கு வந்து தமிழை வந்து ஒரு விருப்ப படமா எடுத்து அதுலயும் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றிருப்பாரு. 1990ஆம் ஆண்டுல இருந்து இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இவர் பணி நியமனமானது வந்து 1990. ஸோ அதுல இருந்து பல்வேறு துறைகளில் இவர் மாற்றப்பட்டு பல்வேறு பதவிகளையும் இவர் வந்து வகிச்சுட்டு வந்திருக்காரு. இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தா வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டுகள், அதாவது 7வது அறிவு, அதே போல உள்வெளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா அப்படிங்கிற பல நூல்களை இந்த இறையன்பு வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து இவர் எழுதிய வாய்க்கால்கள் மீன்கள் அப்படிங்கிற அந்த கவிதை நூல் வந்து 1995ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையில வந்து சிறந்த நூலுக்கான பரிசு வந்து பெற்றிருக்கு. இவர் சிறுகதை எழுதியிருக்காரு, புதினம், அதே போல தன் முன்னேற்றம் நூல்கள், தன்னம்பிக்கை நூல்கள் போன்ற பல படைப்புகள் இவருடையது அப்படின்னு சொல்லி இந்த லெசன் முடியுது. ஸோ டெஸ்ட் நம்பர் 4க்கு இன்னும் கொஞ்சம் ஓல்டு புக்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் கவராமல் இருக்குது. ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் நம்ம தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மீதி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நீங்கள் அதில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நம்மளோட தமிழ் பேட்சில் அட்மிஷன் பண்ணிக்கோங்க.